ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேக்கிங் டிப்ஸ் டே 3ல் வெனிலா கப் கேக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ்ங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அப்புறம் நம்ம இதில் ப்ரைஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம பவுடர் பண்ண சுகர் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் பட்டர் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்புறம் முட்டை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு முட்டையாக யூஸ் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 2 முட்டை அட் அ டைம் போடக்கூடாது. அப்புறம் இதில் பேக்கிங் பவுடர் சேர்க்கும் போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேக்கிங் பவுடர் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து வெண்ணிலா கப் கேக்ஸ் வந்து கிராக் விட ஆரம்பிச்சிடும். ஸோ பேக்கிங் பவுடர் அளவாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் பால் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கப் கேக் இன்னமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதில் வந்துட்டு வெண்ணிலா கப் கேக் லைனர் வந்து 9 தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு கப் கேக்கும் 30லேருந்து 32 கிராம் இருக்கிற மாதிரி நான் ஒவ்வொரு கப் கேக்கும் வெயிட் பார்த்து தான் நான் இதில் வந்து ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். அப்போ பேட்டர் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறமா 2 தடவை இதை டேப் பண்ணி நம்ம வந்து மார்ஃபி ரிச்சர் ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து 160 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து பேக்குன்ற ஆப்ஷனில் செட் பண்ணி இதை நான் பேக் பண்ணி எடுத்துவேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கப் கேக் வந்திருக்கு. இதில் நீங்கள் ஒரு குச்சி விட்டு உள்ளே விட்டு எடுக்கும் போது ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளுடைய கப் கேக் ரெடி. ஸோ இதை வந்து நம்ம ஒரு துணி போட்டு நம்ம மூடி வச்சிடணும். இதை 6 வரையும் அந்த துணி போட்டு நம்ம மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான வெனிலா கப் கேக் ரெடி. ஸோ இதில் வந்து நீங்கள் விப்டு க்ரீம் வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கலாம். வெறும் கப் கேக் கொடுக்குறீங்க அப்படின்னா பிவிசி பாக்ஸஸில் கூட நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை 10 கப் கேக் மேலே கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேக் பாக்ஸஸில் நீங்கள் கொடுக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த கப் கேக் ஒரு கப் கேக் வந்து 20 ருபீஸ்க்கு நான் வந்து சேல் பண்ணுறேன். வித் விப்டு க்ரீம் ஃப்ராஸ்டிங்கோடு நான் வந்து 20 ருபீஸ் கொடுக்குறேன். வித்தவுட் ஃப்ராஸ்டிங்கும் நான் 20 ருபீஸ்க்கு தான் நான் வந்து சேல் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கப் கேக் வந்து பிஸ்னஸ் நல்லாவே போகுது. நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வந்து கப் கேக் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த கப் கேக் ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கப் கேக் ரெசிபின்னு டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.